தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து துறைகளிலும் பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் நலன் கருதி அதையும் கடந்து பணிபுரியும் அலுவலர்கள், ஊழியர்கள் அவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு பல்வேறு சீரிய திட்டங்களை அறிவித்து அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அந்த திட்டத்தின் பலன்களை பெறக்கூடிய பயனாளிகள் வெகுவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி வருகிறார். இந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு திருவள்ளூரில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிற திட்டம் தூய்மை பணியாளர்கள் மற்றும் டெங்கு பணியாளர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் என்று அனைத்து தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து அதை அறிவித்து ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் 231 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆண்டுக்கான அந்த செலவனத்திற்கு நிதியை 1,80,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 11 பேரூராட்சிகள், 3 நகராட்சிகள் மற்றும் காரைக்குடி மாநகராட்சி இவற்றில் பயன்பெறக்கூடிய மொத்த பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,850 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிறார்கள். காரைக்குடி மாநகராட்சி இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கிய திட்டத்தை நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆணையாளர், துணை மேயர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மாமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக உதாரணத்துக்கு காரைக்குடி மாநகராட்சியில 250 பேர்கிட்ட இந்த திட்டத்தில் பலன் பெறாங்கன்னா இதை 17 மையங்களுக்கு உரிய நேரத்தில் எடுத்துக்கொண்டு அதை சேர்க்கிறாங்க. அந்த உணவுப் பொருட்கள் சூடாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சுவையாக இருக்கும் என்பதற்காக ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் 2 ஹாட் பேக் வசதி உண்டு. அதாவது அந்த சூடு இறங்காத அளவிற்கு அதை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கான அனைத்து அம்சங்களும் நிறைந்த 2 தொகுப்புகள் ஒவ்வொருவருக்கும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொன்றும் சிந்தித்து சிறப்பாக இதை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார். துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களும் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள்.